Okay, on your mark, get set, go. கஜா கஜா இந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்க போற ஹெல்த் காம்படிஷனுக்காக மோட்டு பயங்கரமா தயாராகிறான் போல இருக்குதா. அட கஜா கஜா, முதல் பரிசு 1 லட்சம் ரூபாய்ல. அதை வாங்கணும்னா இப்படி பிராக்டிஸ் பண்ணி தானே ஆகணும். நீயும் சீரியஸா பிராக்டிஸ் பண்ணு. மோட்டுக்கு பிடிச்ச சாப்பாட்டெல்லாம் அள்ளி அள்ளி கொடு. அவன் வயிறார சாப்பிட்டு வெயிட் போடட்டும். அதுக்கப்புறம் ரிசல்ட்ட பாரு. அவனால வெயிட்ட குறைக்கவே முடியாது. நீ ஈஸியா ஓடி அவனை ஜெயிச்சிடலாம். இந்த மோட்டு ஆஃப் பண்ணி ஆஃப் படிக்கிறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை தான்ப்பா, இந்த சிங்கத்தை நம்ம என்ன பண்றது? இந்த சிங்கம்மா ஹெல்த் காம்படிஷன்ல கலந்துகிட்டு இருக்காராப்பா. நான் அவருக்கு விசித்திரமான ஒரு மருந்தை கொடுக்க போறேன். மோட்டுவை விட அவர் பயங்கர குண்டாயிடுவாரு பாரு. வா கஜா கஜா, நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? உன்னோட கார்டியன் ஏஞ்சல். நீங்க என் கார்டன்ல தங்கி இருக்கிற ஏஞ்சலா? நீங்க எவ்வளவு நாளா என் கார்டன்ல தங்கி இருக்கீங்க சொல்லுங்க, வாடகை கூட கொடுங்க. கார்டன்ல தங்குற ஏஞ்சல் இல்லப்பா, நான் கார்டியன் ஏஞ்சல். உன்னை பாதுகாக்கிறவன், உன்னை பத்திரமா பாத்துக்கிறவன் நான் தான். ஆனா உங்க கெட்டப்ப பார்த்தா செட்டப் பண்ணிட்டு வந்த டெவில் மாதிரியா இருக்கீங்களா? ஏஞ்சல் மாதிரி கெட்டப் போறது கஷ்டம்ப்பா, அதான் ஈஸியா டெவில் மாதிரி கெட்டப் போட்டுக்கிட்டேன் நானு. ஏதோ ஒரு ஏஞ்சல் தானே நானு. ஏதோ ஒண்ணு விடுப்பா, நீ எதுக்கோ முயற்சி பண்ற, அதுக்கு நான் உனக்கு உதவி செய்யறேன். நல்ல சாப்பாடா சமைச்சு நான் உனக்கு கொடுக்கறேன். என்ன சொல்ற மோட்டோ? ஆனா இந்த விஷயத்தை பத்தி நீ யாருக்கிட்டயும் சொல்லக்கூடவே கூடாது. உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பத்துலு கிட்ட கூட சொல்லக்கூடாது. என்ன சொல்றீங்க? ஓகே, நான் சொல்ல மாட்டேன். பத்துலுக்கு கண்டிப்பா சொல்ல மாட்டேன். இப்போ சாப்பிட ஏதாவது கூட வந்திருக்கீங்களா? கொடுங்க. கண்டிப்பா இருக்குது. முடியல முடியல முடியல. போதும், இதுக்கு மேல என்னால ஓட முடியாது. பத்துலு, நீ அப்படிலாம் சொல்லவே கூடாது. இன்னும் கொஞ்சம் தூரம் கஷ்டப்பட்டு ஓடினாதான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும். அதாவது அது கஷ்டப்பட்டாதான் எல்லாமே கிடைக்கும். நீ போ, சீக்கிரம் ஓடு. நான் மெதுவா பின்னாடியே வரேன். சீக்கிரம் போ. சரி, ஓகே. நான் இன்னும் ஒரு 100 மீட்டர் மட்டும் ஓடுறேன் மட்டும். என்ன அந்த பானை வைத்தன காணோம்? மோட்டு, நீ எங்க போயிட்ட? என்ன ஓடினாலும் உன் வயிறு மட்டும் குறையவே இல்ல மோட்டோ. வீட்டுக்கு போனதும் உன் அண்டா வாயை திறந்து உன் பானை வயித்துல எதையும் கொட்டாத மோட்டோ. கண்ட்ரோல் வேணும், அப்பதான் உடம்பு குறையும். அட மண்டையா, இப்பெல்லாம் நான் சாப்பாடை பத்தி என் வாழ்க்கையில நினைக்கிறதே இல்ல. என்னன்னு தெரியல, வயிறு சரியில்லை, சாப்பாடை பத்தி நினைப்ப வரமாட்டேங்குது. சாரி தடி தாண்ட வராயா? தேங்க்யூ, 2 கொம்பு வச்ச ஏஞ்சல்.
அட என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா. ஐயாக்கு வணக்கம். நீங்க இட்லி வடை தோசை பூரி பொங்கல் சாப்பிடுறீங்களா? சுட சுட நாங்களே பக்காவ செஞ்சுட்டு தான் வந்திருக்கிறோம் சார். என்ன சொல்றீங்க? வீட்டு சாப்பாடுனா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும். கொண்டாங்க. இந்த மருந்து இதுல கலந்ததுக்கு அப்புறம் இத சாப்பிட்ட உடனே மோட்டோவை விட குண்டாயிடுவாரு பாரு. சீக்கிரம் கொடுங்க, எனக்கு ரொம்பவே பசிக்குது. எவ்வளவு பில் ஆச்சுன்னு சொல்லுங்க. உங்ககிட்ட யாராவது காசு வாங்குவாங்களா? நீங்க ஒரு போலீஸ்காரரு, எங்களை பாதுகாப்புக்காரவரே. என்னது கஜகஜாவா? இது என்னோட நண்பன் கசிட்டாராம் தான் அப்பப்போ சொல்லுவான். என்னது கஜ கஜாவா? அது இல்ல, நான் கடகடான்னு செஞ்சேன்னு சொன்னது உங்களுக்கு கஜ கஜான்னு விழுந்துருச்சு. அதிக மருந்து இத சின்ன சாமிகிட்ட கேட்டு பாருங்க. சொல்லியோ என் பேஷன்ஸ் மேல ஆணியா சொல்றேன், இவர் சொல்றதெல்லாம் உண்மைதான். அது நான் பேர பசங்கன்னு சொன்னது உங்க காதுல ஏதாவது வேற மாதிரி விழுந்துருச்சா? சத்தியமா சொல்றேன். ஓகே, பை பாய். போயிட்டு வாங்க. ஏதோ பிரச்சனை இருக்கு, நிச்சயமா ஏதோ பிரச்சனை இருக்கு. நாளைக்கு காம்படிஷன் நடக்க போகுது. ஆனா உன் வெயிட் ஏன் இன்னும் குறையிலன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல மோட்டோ. எனக்கு சரிசமா நீ தானே ஓடுன. பத்துலடி கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு. படுத்து தூங்கினாதான் உடம்பு வலி எல்லாம் போகும். எனக்கு தூக்கம் வரல. தூக்கம் வராம எப்படி தூங்குறது மோட்டோ? டேய் சொன்னா கேளுடா மண்டையா. ஏய் மோட்டோ, தேவையில்லாம என்ன எதுக்கு வற்புறுத்துற? தூக்கம் வராம எப்படிடா தூங்குறது? ரோட் ரோலர் வந்து மேல உட்கார்ந்துட்டானே. அம்மா அம்மா, ஐயா அம்மா, அக்கா ஐயா, தம்பி தம்பி, இது போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? நீ எப்ப பார்த்தாலும் உன்னுடைய முரட்டுத்தனத்தை என்கிட்ட தான் காட்டுற மோட்டோ. வயித்து மேல இருந்து முதல்ல இறங்கு. என்னால தாங்க முடியல மோட்டோ. அம்மா அட, இப்ப நீ ஜன்னலுக்கு பக்கத்துல போய் நின்னுகிட்டு என்னதான் பண்ற மோட்டோ? மோட்டோ, எதையோ என்கிட்ட நீ நல்லா மறைக்கிற மோட்டோ. என்ன நல்லா திரும்பி பாரு. வீங்கன வாயா, நல்லா சொல்லு. உனக்கு யாரு இதெல்லாம் சப்ளை பண்றது? அடே, அது கார்டன்ல இருக்கிற என்னோட ஏஞ்சல் தான். அந்த இடமும் வந்து எனக்கு வேலைக்கு சாப்பாடு கொடுக்கும். கார்டன்ல இருக்கிற ஏஞ்சலா? அது டெய்லி உன்னை தேடி வந்து கொடுத்துட்டு போதா? ஆமாண்ணா, அது ரொம்ப நல்ல ஏஞ்சல். வேலைக்கு இட்லி தோசை பொங்கல் மசால் தோசை செட் தோசை எல்லாமே அள்ளி விடுறான் பாரு. இந்த போட்டியில ஜெயிக்கிற கண்டஸ்டன்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் உடனடியா வழங்கப்படும். ஓ, கதை இப்படி போதா? இந்த கஜித்தே தான் உனக்கு விதவிதமா வந்து சாப்பாடு சப்ளை பண்ணதா? விடமாட்டேன்டா, விடமாட்டேன். சீக்கிரம் சீக்கிரம். இந்த சாப்பிடு, நல்லா சாப்பிடு. அப்பதான் முக்கி தூக்க முடியும். தாங்கடா கொம்பு மண்டையா. ஆஹா, சமோசா. முதல்ல கலந்துக்க போற வீரர் யார் இந்த வெயிட் லிஃப்டிங் காம்படிஷன்ல? காக்க காக்க கனகவர்கள் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க விக்ரமண்ணா. இந்த போட்டியில ஜெயிச்சு கோப்பையை வென்றிருப்பவர் நம்ம மோட்டு. அவருக்கு இந்த கோப்பை மட்டும் இல்ல, 1 லட்சம் ரூபாய் பணமும் பரிசா கிடைச்சிருக்கு. நன்றி.
என்ன கருப்பாம்பூச்சி வாயா, என்ன இப்படி பாக்குற? நீ மோட்டோ தோக்கடிக்கலான்னு என்னென்ன வேலை பார்த்தேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் எப்படி உடைச்சேன் பாத்தியா? ஆனா இன்னைக்கு நீ கொடுத்த கேக்க மாத்திட்டு அவனுக்கு சுட சுட சமோசா கொடுத்தேன். இந்த மாதிரி வேலையில எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவன் எனக்கு ஜெயிச்சதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நான் கொடுத்த சூடான சமோசா தான். என்னோட பேரு சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, அதாவது இம்பாசிபிள். கசிட்டா ராம், ஜட்கா, நீங்க 2 பேரும் அந்த இட்லி தோசையில எனக்கு எதை கலந்து கொடுத்துட்டீங்க. அதனால நான் எப்படி ஆயிட்டேன் நீங்களே பாருங்க. உங்க 2 பேரையும் நான் இப்ப சும்மா விட போறதில்ல. இல்லங்க, கொடுங்க, சொல்லுங்க, கேளுங்க. நீங்க எனக்கு மோட்டு பத்லுவோட வீடு எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? நாங்க தான் மோட்டு பத்லு. உங்களுக்கு என்ன வேணும் சார்? ஓ, உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இத பாருங்க, நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் தப்பு தப்பாவே கேள்விப்பட்டிருக்கீங்க. நாங்க யார்கிட்டயும் கடன் வாங்கிட்டு பாக்கி வைக்கவே இல்ல. கடனா? எப்படிப்பட்ட கடன்? இந்த பையன் எப்ப பார்த்தாலும் ஏதாவது காமெடியா பேசிட்டே இருப்பான் சார். நீங்க சொல்லுங்க சார், எதுக்காக எங்களை ஃபாலோ பண்றீங்க? புல்புரி நகர்ல நீங்க ரொம்ப ஃபேமஸ்னு நான் கேள்விப்பட்டேன். நீங்க 2 பேருமே ரொம்ப நேர்மையான நல்ல மனிதர்களாம், ரொம்ப தைரியசாலிங்களாம். நீங்க கேள்விப்பட்டது ரொம்ப ரொம்ப சரி. நான் உங்களை என்னோட ஆட் பிலிம்ல ஹீரோவா நடிக்க வைக்கலாம்னு முடிவெடுத்திருக்கேன். அதாவது சல்மான் கான், ஷாருக் கான் அவங்கெல்லாம் ஆட் பிலிம்ல ஹீரோவா நடிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான் நான் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். ஜெஹோ! ஆஹா, பல நாள் கனவு இன்னைக்கு நடமாயிடும் போல இருக்கு. டீக்கடா நாச்சி, இந்த தொப்பி போட்டவருக்கு டீயும் சமோசாவும் சூடா கொடுங்க. அதாவது சார், நீங்க ஆட எப்ப ஷூட் பண்ண போறீங்க சார்? 2 நாளைக்கு அப்புறம் மொத்த படப்பிடிப்பு குழுவும் இந்த புல்புரி நகருக்கு வருது. அதுக்கப்புறம் உங்க 2 பேரையும் வச்சு ஆட் பிலிம் நான் தான் டைரக்ஷன் பண்ண போறேன். ஓகே? பாஸ் பாஸ், நான் ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். யாரையாவது பிக் பாக்கெட் அடிச்சியா இல்ல உன்னை யாராவது அடிச்சாங்களா? சீக்கிரமா விஷயம் என்னன்னு சொல்லு. பணம் எவ்வளவு வச்சிருக்கேன்னு சொல்லு. பாஸ், நான் ஒன்னும் காசை கொள்ளையடிக்கல. அதாவது மோட்டு பத்லுவ ஆட் பிலிம் டைரக்டர் ஹீரோவாக்க போறாராம். வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். இதுல சந்தோஷமான விஷயம் என்னடா இருக்கு? நான் ஏன் ஹீரோவா ஆட் பிலிம்ல நடிக்க கூடாது? என்கிட்ட இல்லாதது அவன்கிட்ட என்ன இருக்கு? பாஸ், நான் என்ன பண்ணேன் பாஸ்? நான் என்ன பண்ணேன்? 2 பேரும் வாயை மூடுங்க. அட வீணா போன தண்ட பசங்களா, நீங்க மோட்டு பத்லுக்கு வேலை செய்றீங்களா இல்ல எனக்கு வேலை செய்றீங்களா? பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. இது வரைக்கும் பஞ்ச் டயலாக் சொன்னேன், இப்போ உங்களை பஞ்சர் ஆக்க போறேன். என் பிளான் என்னன்னு ஒழுங்கா கேளுங்க. டைரக்டர் சார், இன்னும் ஒரே ஒரு சமோசா மட்டும் சாப்பிடுங்க. போதும் போதும், வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. சரி, நான் வரேன். லொகேஷன் பார்க்க போகணும். சார், எனக்கு ஆட் பிலிம்ல ஒர்க் பண்ணி 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார். எப்படி விடுறா பாத்தியா? டாக்டர் இல்ல சயின்டிஸ்ட் வேணும்னா நான் ரெடியா இருக்கேன். யார் இந்த பையன்? டீக்கடா அண்ணாச்சி, சீக்கிரமா ஒரு 4 சமோசா கொடுங்க. அதுக்கு நான் எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு முதல்ல சொல்லுங்க. நீ எதுக்காக கிண்டல் பண்ற டானாச்சு? இன்னைக்கு காசை கொடுப்பேன், நாளைக்கு சமோசாவை திருடிட்டு போயிருவேன். அதனால காசு வேணாம். பாட்டிக்கு காது கேட்காதா இல்ல காதே கிடையாதா? உங்களை காப்பாத்த இதோ ஜான் வந்துகிட்டே இருக்கான். நான் அவங்களை காப்பாத்துவேன். தன்னோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம அந்த பாட்டியம்மாவோட உயிரை காப்பாத்திருக்காரு. மோட்டோ ஜான் விளையாட ஆரம்பிச்சிட்டான்.
மோட்டை பத்துல கப்பால போய் அங்க கிப்பியில பிடிச்சிட்டு வாங்கப்பா சீக்கிரம். கொஞ்சம் விளையாடுங்க சார். இந்த வயசை வச்சுட்டு என்ன போட்ட ஓடுறான் பத்தியா? கையை நீட்டுறா. நான் தான் பிரமாதம். இந்த ஆளு ரொம்பவே தைரியசாலியா இருக்கான். இந்த மாதிரி வீர தீர செயல்களை செஞ்சு நான் பார்த்ததே இல்ல. மண்டி மேல வாக்கிங் போறான். இப்ப உன் தலைமறைய பாரு. நீ எல்லாம் நல்லா வருவடா. My name is சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. That is impossible. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க இங்க உட்கார்ந்து டயலாக் மட்டும் தான் பேசுவீங்களா இல்ல திருடன்களையும் பிடிப்பீங்களா? அங்க பாத்தீங்களா சாதாரண மனுஷன் ஒருத்தன் 2 திருடங்க கிட்ட எப்படி சமாளிக்கிறாருன்னு. ஐயோ விரிசல் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுது மோட்டோ. ஆமா. என்னடா கம்பி வளைஞ்சிருக்கு மோட்டோ. அப்பக்கா ஏய் டோ டீடா டீடோ. போயிடுங்க, சீக்கிரம் ஓடி போங்க. அட பாவிங்களா, என்னைய விட்டுட்டு ஓடி போயிட்டீங்களா? வேனை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிருந்தா நம்ம 3 பேரும் தப்பிச்சு ஓடி போயிருக்கலாம்ல. என்ன இப்படி மாட்டி விட்டுட்டீங்களாடா? நானே சமாளிக்கிறேன். டேய் வண்டியை நிறுத்துறா. யாராவது காப்பாத்துங்க. அட பாவிங்களா, இவங்க சேஸ் உல்டாவா பண்ணிட்டு இருக்கானுங்க. எஸ்கேப் ஆவு. அச்சச்சோ காப்பாத்துங்க. உன்ன மாதிரி ஒரு வீரனை நான் பார்த்ததே இல்ல. என்னோட ஆட் ஃபிலிமுக்கு நீதான் ஹீரோ. நீதான் ஹீரோ. உங்களோட ஜுவல்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. என்னால இதை நம்பவே முடியல. நீதானா இதோ கடவுள் மாதிரி தெரியற. சரி, நான் கிளம்புறேன். உங்களை மாதிரி நிறைய பேருக்கு என்னோட சேவை இப்ப தேவை. அப்புறமா உங்களை சந்திக்கிறேன். நில்லுங்க, உங்களை எங்க கூட்டிட்டு போறீங்க? நில்லுங்க. அட பாவி, யாரோ பஸ் ஹைஜாக் பண்ணிட்டாங்க. Why fear when Singam is here? கவலைப்படாதீங்க குழந்தைகளா, இதோ நான் வந்துகிட்டே இருக்கேன். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது. இப்படி பேசிக்கிட்டே இருந்தா குழந்தைய எப்படி காப்பாத்த போற? ஓகே, ஸ்டார்ட் ஆகல. சீக்கிரமா கிளம்புங்க, இல்லடா அந்த கூட்டாச்சான் வந்து குழந்தைகளை காப்பாத்திடுவான். சீக்கிரமா மோட்டோ. டேய் நிறுத்துங்கடா. இவனை நடிச்சு வரா. ஏய் மோட்டோ. பத்துலோ நாம அவனை துரத்துறோம். இப்ப நம்மளையா துரத்துறா? சீக்கிரம் ஓடு. கொஞ்சம் வேகமா. என்ன ஆச்சு? வண்டியில என்ன ப்ராப்ளம்னே தெரியல. எல்லாமே வேஸ்டா இருக்கு. என்னாச்சு? நீங்க எதுக்காக இவ்வளவு வருத்தமா உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? வாங்க ஜான், ஒரு குழந்தைய 2 தடியனுங்க பஸ்ல கடத்திக்கிட்டு போறானுங்க. ஏதாவது பண்ணுங்க. இல்ல இல்ல, என்னோட ஃபுர்ஃப்ரீ நகர்ல யாரையுமே யாரும் கடத்த முடியாது. நான் போய் அவங்களை காப்பாத்துறேன். மரியாதையா நில்லுங்க. ஏய் மோட்டு பத்துலு, சீக்கிரம் வாங்க. வேற வழியே இல்ல, வந்துரு மோட்டோ. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு குழப்பாவே போச்சு. என்ன மோட்டோ, நம்ம ஸ்பைடர்மேன் மாதிரி ஆயிட்டோம். என்ன ஆனாலும் சரி பத்துலோ, அந்த குழந்தைகளை நாம தான் காப்பாத்தி ஆகணும். இந்த தடவை அந்த தண்டனக்கா ஜான் ஜெயிக்கவே கூடாது. இப்படி எல்லாம் பண்ணி ஹீரோ ஆயிடலாம்னு நினைக்கிறான். அது முடிய கூடாது மோட்டோ. ஒரு வில்லன் ஹீரோவாக கூடாது. சீக்கிரம் வா மோட்டோ.
அடா 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 இப்படி ஒரு ஹீரோவா நான் இப்பதான் முறையா பாக்குறேன். என்னோட ஆர்ட் பிலிம்க்கு ஹீரோ இவர்தான் ஹீரோ. போதும் போதும், என்னோட ஆடுக்கு ஹீரோ கிடைச்சிட்டாரு. அவர் ரொம்ப திறமைசாலி, அழகானவர், அன்பானவர், எல்லா தகுதியும் அவர்கிட்ட இருக்குப்பா. அட பாவி, இந்த ஜான் பூந்து நம்ம பேர் எல்லாத்தையும் கெடுத்துட்டு போயிட்டான். அந்த குருதாடிக்குள்ள ஹீரோவாக கூடாது. ஏதாவது பண்ணு மோட்டோ, சீக்கிரம் பண்ணு. வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லு. ஐடியா அடிச்சது லக்கு. ஜான் ஆக போறான் டான், ஜான் ஆக போறான் டான். அந்த ராஜாவோட கிரீடத்தை நான் திருட போறேன். இப்ப என்ன யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க. பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டயலாக் சொல்றீங்க. ஜான் ஆக போறான் டான். அதுக்கப்புறம் டண்டனகா டான். இந்த ஹீரோ கிரீடம் எனக்குதான். இனிமே என்ன யாரும் தடுக்க முடியாது. மாத்திக்கிட்டான். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, இம்பாசிபிள். டைரக்டர் சார், நாங்க சொன்ன மாதிரி இவன் திருடன் சார். இப்ப நீங்களே பாத்துட்டீங்கல்ல, 300 வருஷம் ஆனாலும் இவன் திருந்தவே மாட்டான் சார். இவன் தில்லாலங்கடி வேஷம் போட்டதெல்லாம் உங்க ஆட்ல ஹீரோவை நடிக்கதான். அது மட்டும் இல்ல, இவனுடைய எடுபடிங்க தான் குழந்தைகளை கடத்தினாங்க, பேங்க்ல இருந்து திருடினாங்க. இவன் நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருந்தான். அவன் திருடனா இருந்தாலும் ஒரு அருமையான நடிகன். நான் என்ன யோசிக்கிறேன்னா, என்னோட அடுத்த படத்துக்கு ஏன் ஹீரோவா போடக்கூடாது? நான் படத்துல ஹீரோவா நடிக்க போறேன்.